வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சிறப்பு மருத்துவர்கள் நம்ம கூட இருப்பாங்க, ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்களோட கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். நம்ம நிகழ்ச்சியில் வாரம் தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு வரோம். அண்ட் கடந்த சில நாட்களா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் பத்தியும் பைல்ஸ் பத்தின விளக்கங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. தொடர்ந்து இந்த வாரம் எதை பத்தி பேச போறோம் டாக்டர்? கண்டிப்பா. கடந்த வாரங்களாக நம்ம பார்க்கும்போது மலச்சிக்கல்னா என்ன, மலச்சிக்கல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஃபிஷர்ஸ் என்ன அண்ட் பைல்ஸ் பற்றி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஃபிஸ்டுலா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உடலில் வந்து எந்த இடத்துலையும் இது ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு நார்மலாக இல்லாமல் தேவைப்படாமல் ஒரு இடத்துல ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆகிறத நம்ம ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். உடலில் இது எல்லா இடத்துலையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஆசன வாயில் ஏற்படக்கூடிய ஆனல் ஃபிஸ்டுலா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா அப்படின்ற கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா பொறுத்த வரைக்கும் நம்மளோட மலக்குடல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்மளோட ஆசன வாய் வெளியில் இருக்கக்கூடிய சதை பகுதியில் வந்து ஒரு ஓப்பனிங் ஃபார்ம் ஆகும். இந்த ஓப்பனிங் மூலிமா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் ஃபார்ம் ஆகிட்டு அது மூலிமா வெளியில் வரக்கூடிய ஒரு கசிவு, ஒரு சீழ்கட்டிகளாவோ இல்லைனா ஒரு ரத்தம் அந்த மாதிரி வெளியேறதை நம்ம பார்க்க முடியும். இதை வந்து நம்ம ஆனல் ஃபிஸ்டுலான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஆனல் ஃபிஸ்டுலா எப்படி ஃபார்ம் ஆகும், எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது உடலோட சுத்தம் ஆரோக்கியம் நம்ம எப்படி முக்கியமாக நம்ம கவனிக்கிறோமோ, உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு எப்படி ரொம்ப முக்கியம், நம்மளோட உடற்பயிற்சிகள் எப்படி முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உடலோட சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். பர்சனல் ஹைஜீனிக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எடுத்துக்கொள்கிற உணவு, நம்மளோட சார்ந்து நம்ம வாழக்கூடிய இடம், இதோட சுத்தம், இதெல்லாமே தூய்மையாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தாண்டி நம்ம உடலோட தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரலாக நம்ம குளிக்கிறது, இன்னும் நம்ம ஒரு வாசனை திரவியங்கள் போட்டுக்கிறது, இது மட்டும் உடலோட பர்சனல் ஹைஜீனிக் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளோட வாய்ப்பகுதியும் சரி, நம்ம ஆசன வாய்ப்பகுதியும் சரி, இதோட தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் திவ்யா, திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் மேம். சரிங்க திவ்யா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான். சரிங்க, என்ன வயசாதுமா உங்களுக்கு? 26. ஓகே, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. குழந்தை பின்னாடி அழுதுட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாமா? அம்மா, உங்க லைன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ குழந்தை பின்னாடி அழுதுட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனீங்க அப்படின்னா தெளிவா கேட்கும். இப்ப பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. ஆமா, நான் லூப் போட்டிருக்கேன். அதனால மாசத்துக்கு 2 times பீரியட்ஸ் ஆகுது, ஓவரா ப்ளீடிங் ஆகுது, ஒயிட் நிறைய பட்டுட்டே இருக்குது. அது என்ன செய்யலான்ட்டு. அதுதான்மா, நீங்கள் லூப் போட்டிருக்கீங்க. இப்போ எத்தனை மாதம் ஆயிடுச்சுமா நீங்கள் போட்டு? நாங்க போட்டு 1 year கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. 1 year 2 months ஆயிடுச்சு. ஒரு வாட்டி போய் செக்அப் பண்ணீங்களாமா? லூப் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்ணி பார்த்தீங்களா? போட்டுட்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் போவே இல்லை, அதுக்கப்புறம் போல. ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுமா. அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு அந்த லூப் கரெக்டான இடத்துல தான் இருக்கா இல்லையா, அது சப்போஸ் அதோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்தா கூட ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சம்டைம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரெகுலர் செக்அப்ன்றது நீங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? அதனால டாக்டர் பக்கத்துல இருக்கு, வெள்ளை பட்டுட்டே இருக்கு, மாசத்துக்கு 2 times ஆயிட்டே இருக்கு ப்ளீடிங் ஓவரா. கண்டிப்பாமா, அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஆயிருந்தா இந்த மாதிரி வெள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அண்ட் ப்ளீடிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பக்கத்தில் ஏதாவது மருத்துவமனை இருந்ததுன்னா ஃபீமேல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, லூப் கரெக்டான பொசிஷனில் இருக்கா இல்லையா, இல்லை வெளியில் வந்திருக்கா, இல்லை அதனால் அல்சர் அங்கே ஏதாவது மீன்ஸ் ஏதாவது ஒரு ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு அங்கே ஏற்பட்டிருக்கான்றது ஒரு வாட்டி எக்ஸாமின் பண்ணி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்குமா. சரி மேம். ஓகே, தேங்க்யூம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி காப்பர் ரிப்போர்ட் அப்படியே விடாம தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். செந்தில்குமார், திருச்சியிலிருந்து பேசுறேன். ஓகே, கொஞ்சம் சத்தமா உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து இந்த ஆசனவாய் எரிச்சல் ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம். என்னங்க சார்? ஆசனவாய் ரொம்ப எரிச்சல் மாதிரி ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனையா இருக்கு சார்? எரிச்சல் இருக்கா, வலி இருக்கா? வலி
நம்ம டாய்லெட் மோஷன் போகும்போது வலியும் இருக்கு, எரிச்சலும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இப்போ எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்கு சார் உங்களுக்கு? இப்போ ஒரு 2 months இருக்கு மேடம். 2 months தான் இருக்கு. இந்த 2 மாசத்துல உங்களோட உணவு பழக்கங்கள் ஏதாவது மாத்திருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் நான் எதுவும் மாத்தலைங்க. எதுவுமே கிடையாது. ஆனா டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கிறீங்க? டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கிறேன். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டா இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. கண்டிப்பா சார். நான்வெஜ் கொஞ்சம் உணவுல அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம காரம் சார்ந்த உணவுகள் ரொம்ப அதிகமாக நம்ம எடுக்கும்போதும், வெளியில் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி லைக் பர்மனெண்ட்டாக இல்லாமல் டெம்பரவரி இந்த மாதிரி எரிச்சலும் வலியும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய நீர் மோர் எடுத்துக்கோங்க. பழங்கள் கொஞ்சம் நிறைய உங்கள் டயட்டில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள் சார். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நிறைய நீர் மோர் அண்ட் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக எடுத்துக்க சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. நாங்க சுஷீலா பேசுறேங்க. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? பட்டாபுரம்ங்க. சரிங்க, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசாகுது உங்களுக்கு? 34. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. மேடம், எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2வது குழந்தை பிறக்கும் போது பைல்ஸ் மாதிரி வந்துடுச்சு மேடம் லைட்டா. சரிங்கம்மா. அது அப்படியே விட்டுட்டோம், எதுவும் பண்ணாத. இப்போ வந்து 2வது குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. ஓகே. அதனால வந்து இப்போ ரொம்ப கட்டி கட்டியா ஃபுல்லாவே ஒரு 4 கட்டி மாதிரி இருக்குங்க. ஓகே. அது ஒரு இடத்துல போய் காமிச்சோம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஆனா பயந்துன்னு வந்துட்டோம், நாங்க பண்ணல. அதனால ஆயுர்வேதிக்கு மருந்து சாப்பிடுறோம். அப்ப கூட அந்த கட்டி வந்து நல்லா அப்படியே தான் இருக்கு. ஆனா வலியெல்லாம் இல்லைம்மா. வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு மருந்துகள் எடுக்கும் போது? குறையுதுங்க. ஓகேம்மா. கொஞ்சம் எந்த இடத்துல மீன்ஸ் எத்தனை பைல் மாஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அது முக்கியமா உள் மூலமா இருக்கா வெளி மூலமா இருக்கான்றது நம்ம ரெண்டுமே இருக்கு உங்களுக்கு. ஸோ அது நம்ம எக்ஸாமின் பண்ணி எந்த டிகிரி ஆஃப் பைல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்பெசிஃபைட் மெடிசன் நம்ம எடுத்துக்கணும். ஆல்ரெடி நீங்க ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் கூட வலிகள் குறைய ஆரம்பிக்கும், வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இன்னும் அது கரையறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து உடனே நம்ம பார்க்குற மாதிரி 1 மாசம் எடுக்கும் போதே அது குணமாகுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. படிப்படியாக தான் குணமாகும். ஃபர்ஸ்ட் வீக்கம் குறைய ஆரம்பிக்கும், எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும், வலிகள் குறைய ஆரம்பிக்கும், மோஷன் போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அந்த பைல் மாஸ் கரையிறத நம்ம பார்க்கலாமா. அதனால கொஞ்சம் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் இன்னும் அதுக்கு தேவையான மருந்துகள் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா நார்மல் ஆகிறது பார்க்க முடியுமா. ஆனா அவங்க பார்க்கலாம் இல்லை, ஆனா ஆயுர்வேதிக் மருந்து மட்டும் இது மாதிரி சொன்ன உடனே அவங்க கொடுத்தாங்க. அவ்வளோதாம்மா. கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்தோம்னா ஸ்பெசிஃபைடாக நம்மளால கொடுக்க முடியும் மருந்துகள். ஸ்ரீவர்மா மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவமனையிலையும் நம்ம வந்து ஃபீமேல் டாக்டர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில் டாக்டர் மாலதி இருக்காங்க. திருவள்ளூர் போனீங்கன்னா டாக்டர் திருவள்ளூரா? ஆமா, திருவள்ளூர்ல டாக்டர் ஹேமலதான் டாக்டர் இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு முறை நானும் அங்க வருவேன். நீங்க நேரா கன்சல்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாமின் பண்ணியே உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா எந்த அளவுக்கு டிகிரி ஆஃப் பைல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சொல்லும் போது தேவையான மருந்துகள் எக்ஸாக்டா கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிங்களா? எஸ். திருவள்ளூர்ல எங்க அட்ரஸ் இருக்குமா? நீங்க நம்ம மருத்துவமனை கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்கம்மா. தேங்க்யூமா. தேங்க்யூமா. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிமா. இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ராலிங்ல போற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கான மருத்துவ சிகிச்சை முறையை எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சங்கீதா, சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசாகுதுமா? எனக்கு 25 வயசு ஆகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லாம இருந்தது. இப்போ ஆயுர்வேத மருந்து எடுத்துட்டு இப்ப நான் கன்சீவா இருக்கேன். இப்போ மருந்து கண்டினியூ பண்ணலாமா இல்ல நான் அந்த மருந்தே கண்டினியூ பண்ணலாமா இல்ல நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கலாமான்னு ஒரு டவுட்ல தான் கேக்குறேன். ஓகேமா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கன்சீவ் ஆயிட்டு உங்களுக்கு எத்தனை மாசம் ஆகுதுமா? எனக்கு கரெக்டா 43 நாள் ஆகுது. ஓகேம்மா, இதுக்கப்புறம் மருந்துகள் தேவைப்படாது. இதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்க வேண்டியது அயன் டேப்லெட்ஸும் உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட்ஸ் மட்டும் நீங்க கண்டினியூ பண்ணா போதும். மற்ற மருந்துகள் எதுவும் எடுத்துக்க வேண்டாமா? எனக்கு தைராய்டு இருக்கு. இப்ப 100 ml எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா தைராய்டு உள்ள மருந்துகள் நீங்க கண்டினியூ பண்ணணும், அதை நிறுத்தக்கூடாது. மற்ற மருந்துகள் என்ன தேவையோ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற இந்த இன்ஃபர்டிலிட்டிக்காக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எடுக்க தேவையில்லை, அதை நீங்க நிறுத்திடலாமா?
ஓகே. ஸ்கேன் பண்ணா இப்போ ஸ்கேன் பண்ணலாங்களா இல்ல எப்போ பண்ணா கிளியரா குழந்தை தெரியும்? ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டிங் ஸ்கேன் நீங்க பண்ணணும். கரு வந்து கர்ப்பப்பையில தான் இருக்கா இல்ல டியூப்ல இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணணும். எப்பவுமே கரு வந்து கர்ப்பப்பையில இருக்கும்போது மட்டும்தான் அதோட வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். சம்டைம் டியூப்ல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்காக நம்ம டேட்டிங் ஸ்கேன் பண்ணுவோமா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து இனிஷியலாக நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து விட்டமின் சார்ந்த மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம். எதுக்காக நான் ரொம்ப இந்த சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கிறத மெயின்டைன் பண்ண சொன்னால், பெண்களுக்கு வந்து அதை பற்றியான அவேர்னஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அவங்களோட மென்ஸ்ட்ரல் டைம் பீரியடாக இருக்கட்டும், இப்போ அந்த காப்பர் டீ போட்ட பர்சனாக இருக்கட்டும், லைக் அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறது கிடையாது. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம தூய்மையாக இல்லையோ அங்கே இன்ஃபெக்ஷன்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முன்னாடி நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் ஏற்படும் போது, ஃபிஷியர்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி பைல்ஸ் அவங்களுக்கு வந்து அது சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கும்போது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த ஆனல் ரீஜன் மீன்ஸ் நம்ம ஆசனவாய் இடத்துல ஏற்படக்கூடிய சீழ்கட்டிகள், பெண்களுக்கு முக்கியமாக இது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த சீழ்கட்டிகள் என்ன பண்ணோன்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்ம அந்த மலம் வந்து கழிக்காமல் ரொம்ப நேரம் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளோட ஆனல் ரீஜனில் மீன்ஸ் மலக்குடல் இடத்துல இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஆகும்போது இந்த மாதிரி சீழ் வரக்கூடிய அந்த செக்ரீஷன்ஸ் வரக்கூடிய இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அங்கே ஒரு கட்டிகள் ஃபார்ம் ஆகி அந்த கட்டிகள் ஓப்பன் ஆகிட்டு அது மூலமா டிஸ்சார்ஜ் வரதை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசலாம் டாக்டர். தொடர்ந்து டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா வந்திருக்காங்க. ஆயுர்வேதம் குறித்த உங்க சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து கால் பண்றவங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுட்டு உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வாசுகிங்க. வாசுகி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 24. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுதுங்க. சரிங்கம்மா. ஒயிட் பட்டுட்டே இருக்கு, ஒன்றும் பிரெக்னென்ட் ஆகல. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், அவங்க டேப்லெட் கொடுத்து ஒயிட் பட்டுட்டே இருக்கு. ஓகேம்மா. எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுறது ப்ராப்ளமாக இருக்குமா உங்களுக்கு? மேரேஜ் ஆன பிறகுதான் ஒயிட் படுது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்காமா? ஒரு 5 days தள்ளி தான் பீரியட் ஆயிடுச்சு. பட் ஆனால் எவ்ரி மாதமும் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு? அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகேம்மா. நீங்கள் உடலோட எடை எப்படிமா இருக்கும் உங்களுக்கு? எனக்கு கம்மியாக தான் இருக்கு, ஒரு 50 அந்த அளவுக்கு இருக்கு. உங்களோட ஹைட்டுக்கு நீங்கள் ரொம்ப குறைச்சலாக இருப்பீங்களா? இல்லை, கரெக்டான வெயிட் ஹைட்டில் தான் இருக்கு. ஓகே. ஜென்ரலாக உங்களுக்கு நார்மலாக பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ரொம்ப வீக்னஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களாம்மா? ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நார்மலாக தான் நீங்கள் எல்லா வேலைகளும் உங்களால் பண்ண முடியுது? ஆமாம். டயர்ட்னஸ் எல்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லைல்ல? அதிகமாகலாம் இல்லை. ஓகேம்மா. வெள்ளைப்படுறதுன்றது ஃபீமேலுக்கு ஜென்ரலாக கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான். லைக் முதல் முறையாக நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு உள்ள விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஹைஜீனிக் நாங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். நிறைய நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணுமா, நீங்கள் மோர் நிறைய எடுத்துக்கோங்க, சரிங்களா? நம்ம ஹாஸ்பிட்டல் கால் பண்ணிங்கன்னா ஷீகேர் கேப்சூல்னு சொல்லிட்டு ஒரு கேப்சூல் இருக்கும். 2 கேப்சூல் காலையில் மத்தியானம் நைட்டு. இது ரெண்டுமே வந்து இந்த கேப்சூலை ஒரு 3 முறை ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கனாவே இந்த வெள்ளைப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். காய்கறிகளும் பழங்களும் நிறைய சேர்த்துக்கணும். நீங்கள் மோர் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்கம்மா. ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து நிறைய காய்கறிகள், பழங்கள் அண்ட் நீராகாரங்கள் வந்து எடுத்துக்க சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வெங்கடேசன், விழுப்புரம் மேம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? 29. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
நான் உங்க ஹாஸ்பிட்டல் வருமா ஹாஸ்பிட்டல் இடுப்புன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க சார். போன மாசம் கௌதம் சார் வந்து பார்த்தேன். ஓகே சார். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டு ஓட்டத்துக்கு நடுப்பேர் வலி, உட்காந்தா வலி, நிற்கும் போது வலி, வண்டி ஓட்டும் வலி, கொஞ்சம் அதிகம் வலி இருக்கு. சரிங்க சார். மருந்து கொடுத்தாரு, கேப்ஸ் எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. என்ன பண்ணுச்சுன்னா இப்போ ஒரு 4 நாள் என்ன பண்ணுது, மாத்திரை போட்டுன்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. ஓகே. நீங்க மெடிசன் எடுத்துக்கும் போது எடுத்து இப்போ எவ்வளவு நாள் ஆகுது சார் உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆக போகுது இப்போ. 1.5 மாசம் ஆயிருக்கு. 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கன்சல்ட் பண்ணீங்களா திரும்ப ரிவ்யூக்கு? பண்ண அதை பத்தி அப்பெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு 4 நாளா தான் பிரச்சனை இருக்கு. புரியலைங்க சார். ஒரு 4 நாளா தான் வந்து பிரச்சனை இருக்கு. அதான் கொஞ்சம் நேரா வந்தீங்கன்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். எப்பவுமே ஒரு மாதம் மருந்துகள் முடியும் போது ஒரு வாட்டி வந்து நேரா சந்திச்சு எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். மயக்கம் வரதுக்கான காரணங்கள் என்ன நம்ம பார்க்கணும். சரியா உணவு முறைகள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா, இல்லை வேலைகள் சுமை அதிகமாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். மருந்துகள் எடுக்கிறதுனால எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது நேரா ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணீங்கன்னா கிளியரா நம்ம சொல்ல முடியும் சார். அப்படி கிடையாது சார். அப்படி ஏதாவது வரதா இருந்தா எடுக்கும் போதே உங்களுக்கு வந்துருங்க. 1 மாசம் கழிச்சு எடுக்கும் போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. ஸோ ஜென்ரலாக நம்ம பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஹெர்ப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறதுனால இது ஜென்ரலாக நம்ம உணவு பழக்கங்கள் எப்படி எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான். முதுகுத்தண்டு பலப்படுத்துறதுக்குள்ள மருந்துகள் தான் நம்ம கொடுக்குறோமே தவிர டைரெக்டாக வலி குறையிறதுக்காகவோ இல்லை முதுகுத்தண்டில் பிரச்சனை இருக்கிறதுக்காகவோ டைரெக்டாக நம்ம மருந்துகள் கொடுக்கறது கிடையாது. அதனால பயப்பட தேவையில்லை. அதான் டிராவல் ஏதாவது ரொம்ப அதிகமா இருந்ததா சார்? டிராவல் ஏதாவது ரொம்ப அதிகமா இருந்தா? ஆமா, கொஞ்சம் வண்டி ஓட்டுறேன், அந்த பிரச்சனை கொஞ்சம் வண்டி. அதுதான். அப்ப கொஞ்சம் முதுகு தண்டுல பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மகாராஜா தைலம் உங்களுக்கு ஆல்ரெடி பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபுல்லா கழுத்துல இருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் வெந்நீர் வச்சு குளிங்க சார். கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கொஞ்சம் வலிகள் குறையறத நம்ம பார்க்கலாம். ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேர் சொல்லுங்க. பேர் ஜோதிமணிங்கம்மா. ஓகே, எங்க இருந்துமா கூப்பிட்டுருக்கீங்க? ஈரோட்ல இருந்துங்க. நம்பர் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இல்லம்மா, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஈரோட்ல இருந்து கூப்பிடுறேங்க. அம்மா, டிவி பார்க்காதீங்கம்மா. அம்மா, இணைப்புல இருக்கீங்களா? இணைப்புல இருக்காங்க. இந்த மாதிரி வயிறு வலி மேடம். சரிங்கம்மா. ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு. சரிங்க. வயிறு வலி உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குமா? இந்த ஒரு 2-3 வருஷமாவே எனக்கு இருக்குதுங்க மேடம். ஓகே. டாக்டர் பார்த்து 2 நாளைக்கு ரொம்ப ஏற்கனவே செக் பண்ணேன், எல்லாமே பண்ணேங்க. சரிங்கம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல கர்ப்பப்பை வீக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. உதயப்போக்கம் அதிகமா இருந்துச்சு, வயிறு வலி, வாமிட்டு வந்துருதுங்க. ஓகேம்மா. அந்த 2-3 நாளா எனக்கு சாப்பிடவே முடியலைங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர டைம் இல்லையா, இல்ல ஜெனரலா இருக்கும் போதேவா, நார்மலா இருக்கும் போதேவா? இல்லைங்க, அந்த பீரியட்ஸ் வர டைம்ல அது முத நாளே ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே. இப்போ என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? 36 ஆயிடுச்சுங்கம்மா. 36 ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க. ஓகே. கர்ப்பப்பை கொஞ்சம் வீக்கமா இருக்குன்னு நீங்க ஆல்ரெடி உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்கன்றீங்க. ஸோ கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும்போது பீரியட்ஸ் வரும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறது ஜென்ரலா நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்க. ஷீகேர் சிரப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்குமா, கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருந்துகள் எடுக்கும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய வீக்கம் குறையிறத நல்லா பார்க்க முடியும். அதிகமாக லைக் ப்ளீடிங் ஆகிறதையும் நார்மல் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இந்த சிரப்பை வந்து 20 மில்லி எடுத்து காலையில் நைட்டு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிடுங்கம்மா. இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் குறையிறதையும் நார்மல் ஆகிறதையும் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, அதுக்கான மருந்து முறைகள் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராணி மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க ராணி? திருவச்சூர்ல இருந்து மேம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேம். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 33 ஆகுது மேம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 13 இயர்ஸ் கழிச்சு தான் பாப்பா பிறந்தாங்க. ஓகே. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட் இரெகுலரா இருந்துச்சு. சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது அடினோமியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ ப்ளீடிங் வந்து ரெசிஸ்டன்ட் டேப்லெட் போட்டால் தான் ஸ்டாப் ஆகுது, இல்லைன்னா ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கு மந்த் ஃபுல்லாவே. ஓகே.
இப்போ இதுக்கு என்ன மேம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா லேப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ண சொல்றாங்க. இல்ல பண்ணாலும் திரும்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது டேப்லெட்ஸ் மூலமா கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாம்மா, நம்ம ஆயுர்வேத மருத்துவம் மூலிமா நம்ம இது கம்ப்ளீட்டாக குணப்படுத்துறத பார்க்க முடியும். சர்ஜரி பண்ணுறதுனால திரும்ப வரத்துக்கு அவங்க சொன்ன மாதிரி திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் பண்ணணும். உங்களுக்கு ரத்த குறை மீன்ஸ் அனிமிக்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணணும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா தான் இருக்கு. கண்டிப்பா. ஸோ அதையும் ஏன்னா அதிகமாக ப்ளீடிங்ஸ் இருக்கும்போது அனிமிக்கா உங்களுக்கு கொஞ்சம் காமனாகவே இருக்கும். ஸோ ஃபுட்டில் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. நம்மளோட மருத்துவமனையை டைரெக்டாக வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்கணும். கர்ப்பப்பை சம்பந்தமான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான உள்ள மருந்துகள் நம்ம கொடுக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்கலாமா? இதுக்கு இது வேணாம் மேம், ஆப்ரேஷன் தேவையில்லைம்மா. கண்டிப்பாக மருந்துகள் மூலியமாகவே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு நீங்கள் மருத்துவமனை கால் பண்ணி ஷீகேர் கேப்சூல் ஷீகேர் சிரப் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் எடுத்து ஒரு மாதம் எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த வீக்கம் குறையிறதும் லைக் இந்த ப்ளீடிங் குறையிறதும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நம்ம என்னங்கம்மா கண்டிப்பா ரெகுலர் ஆகுமா? நீங்க நம்மளோட மருத்துவமனைக்கு டைரக்டா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இதுக்கு ஸ்பெசிஃபிக் உள்ள மருந்துகளை கொடுக்கும்போது நல்ல அடினோமைசிஸ் குறையிறத நம்ம பார்க்கலாமா? தேங்க்யூ ஸோ மச். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சை இல்லாம வந்து இயற்கை மருத்துவமனையிலே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். தொடர்ந்து உங்க சந்தேகங்களை 0444596944 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இயற்கை முறை வைத்தியம் குறித்து உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நேரலை நிகழ்ச்சியில நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நம்ம வந்து ஃபிஸ்டுலாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து நீங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க. இது ஏன் குறிப்பா பெண்களுக்கு வந்து அதிகமா பாதிப்பு ஏற்படுத்துது? பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆசன வாயில ஏற்படக்கூடிய சீழ்கட்டிகள் அதிகமாக அவங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஜென்ரலாக இந்த சீழ்கட்டிகள் அவங்க ஃபார்ம் ஆகும்போது பெருசாக அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன கட்டி தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் சீழ்கட்டிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளோட மலக்குடல் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஆசனவாய் தொடங்கக்கூடிய இடத்துலையும் ஒரு சில சுரபிகள் வந்து சுரக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சுரபிகள் சுரக்கக்கூடிய நாளங்களில் வந்து ஒரு பிளாக் ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய சீழ்கள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அது எப்படி வெளியில் வரணும் மீன்ஸ் நம்மளோட தசைப்பகுதி மூலிமா வெளியில் ஏறத்துக்காக அது பார்க்கும். ஸோ அந்த டைமில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த கட்டி உடஞ்சி சீழ் வெளியேறதை நம்ம பார்க்குறோம். இது தொடர்ந்து அவங்க கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராக் அந்த மலக்குடலிருந்து தசைப்பகுதி வெளியே இருக்கக்கூடிய நம்ம ஆசனவாய் தசைப்பகுதிக்கு வரைக்கும் ஒரு ட்ராக் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பித்து அங்கேருந்து கசிய மீன்ஸ் சீழோ ரத்தம் கலந்த சீழோ கசிய ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம ப்ராப்பராக அந்த டைம் இருக்கும் போதே அவங்க கவனித்து இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஃபிஸ்டுலா மாதிரி ஃபார்ம் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ உடனடியாக நம்ம வந்து மருத்துவரை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், பேர் சொல்லுங்கம்மா. முன்னாடி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க மேடம். என்னங்கம்மா? 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க மேடம். சரிங்கம்மா. அது காப்பத்தி போட்டாங்க. தொடர்ந்து பீரியட் கொஞ்சம் கொஞ்சமா பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மந்த் வந்துட்டு ஓவரா பட்டுக்கிட்டு இருக்கு. அது ஏதாச்சும் பாதிக்குமாங்க மேடம்? சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிசேரியன் ஆயிட்டுக்கு அப்புறமா நீங்க காப்பத்தி போட்டீங்களாமா? இல்லைங்க மேடம், சிசேரியன் பண்ணும் போதே போட்டாங்க மேடம். அதே போட்டாங்க. சம்டைம்ஸ் அது மாதிரி போடும்போது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா? ஏன்னா கர்ப்பப்பை வந்து அந்த டைமில் சுருங்காமல் இருக்கும். ஸோ சிசேரியன் முடிஞ்ச கையோட போடும்போது என்ன ஆகுனா அது கொஞ்சம் மேலுக்கு போயிடும். ஸோ அந்த டைமில் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக வரது பார்க்க முடியும். அதனால தான் சிசேரியன் ஆயிருந்தாலும் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நம்ம காப்பத்தி போடும்போது அது கரெக்டாக பிளேஸில் இருக்கும். கொஞ்சம் அது டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு வாட்டி டாக்டர் நேராக கன்சல்ட் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பாருங்கம்மா, அது காப்பத்தி கரெக்டான பொசிஷனில் இருக்கா இல்லையான்ட்டு. அது சப்போஸ் மிஸ்பிளேஸ் ஆயிருந்ததுன்னா ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குமா. சரிங்க மேடம். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேடம். கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில். ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்க கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க சார். என் பேர் பிரிட்டோ, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்க லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் சத்தமா உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். L3, L4, L4, L5 அந்த டிஸ்க் விலகிடுச்சுன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஓகே சார்.
இது நம்ம ஆயுர்வேதத்துல சரி பண்ண முடியுமா மேடம்? ஏன்னா எல்லா டாக்டரும் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா சார். சரி ஓகே மேடம். எவ்வளவு நாள் மேடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இப்போ உங்க ஹாஸ்பிட்டல் வந்தாக்கா? இல்லை சார், ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக வெறும் மருந்துகள் மட்டும் கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட சிவியாரிட்டி கண்டிஷன்ஸ் பொறுத்து உங்களோட வேலைகள் உங்களோட எந்த மாதிரியான வேலை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஸ்பெசிஃபைட் டயட் நம்ம கொடுப்போம், எக்ஸசைஸ்கள் சொல்லிக் கொடுப்போம். அது கூட முதுகுத்தண்டை பலப்படுத்துறதுக்குள்ள மருந்துகள் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது தான் இது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையிறதை நம்ம பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 மாதமாவது உங்களுக்கு மருந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளையும் உணவு பழக்கத்தையும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால கண்டிஷனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் சார். ஓகே, டாக்டர் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து ஆயுர்வேத முறையில் நிரந்தர தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3லேருந்து 4 மாதம் வந்து டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர். நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நீங்கள் வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதனால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. இது மெயினாக ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வரும்போது வெளியில் ஒரு சின்ன ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். அந்த கட்டி ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வலி இருக்கும். இப்போ தமிழில் வந்து நம்ம ஃபிஸ்டுலா வந்து பௌத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாதை ஃபார்ம் ஆகிட்டு அதில் லைக் ஒரு பிளந்தா எப்படி ஒரு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி இருக்கும். ஒன்ஸ் அது ஓப்பனிங் ஆகிட்டு அந்த வழியாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட் ஆகிறத பார்க்க முடியும். ப்ளீடிங்கோடு சேர்ந்த சீழ் வெளியில் வரதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆனதுனால எங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அங்கே ஒரு ரெட்னஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்னஸ் இருக்கும். முக்கியமாக இது நார்மல் கட்டி தானே ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகுதுன்னா முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ஃபீவர் வரதா பார்க்கலாம். அடிக்கடிக்கு உங்களுக்கு ஃபீவர் வரும், ரொம்ப சில்னஸ் இருக்கும். மீன்ஸ் ஜுரம், உடலில் வந்து ஒரு ஜுரம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விதமான ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான உடல் வலியும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு இச்சிங் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த டிஸ்சார்ஜஸ் அந்த சீழ் வந்து கசியும் போது ஒரு விதமான ஸ்மெல்லும் அதிகமாக இருக்கும். அவங்களால உட்காரும் போது தான் ரொம்ப அதிகமான வலிகள் இருக்கும். ஸோ இன்னும் அவங்களால உட்காரவும் முடியாது, ரொம்ப நடந்தாலும் பெயின் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கான உணவு முறைகள் என்ன மாதிரி எடுத்துக்கிறது நல்லது டாக்டர்? கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ஆயுர்வேதத்தில் எப்பயுமே நம்ம கன்சர்ன் பண்ணுறது ஃபுட் ஹேபிட்ஸ். இது மாதிரி இருக்கும்போது மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் லெவலாக வந்து அவங்களுக்கு மலம் இலகி போகிற மாதிரியான மருந்துகள் நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபர்தராக இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டினியூ ஆகக்கூடாது. ஸோ அதனால் சிட்ஸ் பாத் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மீன்ஸ் கொஞ்சம் வெந்நீரில் அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த புண்ணு இருக்கிற இடத்த இது பண்ணு. ஆயுர்வேதத்தில் முக்கியமாக ஃபிஸ்டுலாக்கு வந்து ஷாரசூத்திரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பஞ்சகர்மாவில் ஒரு கர்மா. அந்த ஷாரசூத்திரம்ன்றது ஒரு ஹர்ப்ஸ், ஒரு கலெக்டிவாக நிறைய ஒரு பிளான்ஸ் எடுத்துட்டு அதை வந்து ஒரு த்ரெட், ஒரு காட்டன் த்ரெட் மூலிமா அதை அப்ளை பண்ணி அதை காய வச்சு அந்த ஓப்பனிங் வழியாக அதை வெளில விட்டு திரும்ப அதை அவுட்டர் வழியாக கொண்டு வந்து கட்டி வைப்பாங்க. இது மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா சர்ஜரி போனாலும் ரெக்கரன்ஸ் நிறைய இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஷாரசூத்திரம் போடும்போது அந்த ஹீலிங் ப்ராசஸும் நடக்கும். தேவையில்லாத அந்த டிஷ்யூஸ் நம்ம அங்கே ஏற்பட்டக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதையும் பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் லைக் ஃபார்ம் ஆகிட்டு வெளியே வரைக்கும் அந்த ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதையும் நம்ம பார்க்க முடியும். மெயினாக ஷாரசூத்திரம் நம்ம பண்ணும்போது ரெக்கரன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஜீரோ டைம் ரெக்கரன்ஸ் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஷாரசூத்திரம் பண்ணும்போது அவங்களுக்கு வலிகள் கொஞ்சம் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அது க்ளோஸ் ஆகிட்டு ஹீலிங் ஆகிறத நம்ம பார்க்கலாம். செகண்ட் திங், இதுக்கப்புறமா அவங்களோட டயட் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா திரும்பவும் வந்து ஆனல் ரீஜனில் கான்ஸ்டிபேஷனான ப்ராப்ளமோ இல்லைனா வந்து லைக் ஃபிஷர் ஃபார்ம் இருக்குன்னா அந்த தொந்தரவு அதிகமாக ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கரெக்டான உணவு பழக்கங்கள் நம்ம சொல்கிறோம். காரம் சார்ந்த உணவுகள் அண்ட் ரொம்ப எரிச்சல் அதிகமாக ஆக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் இல்லாமல், அசிடிக் நேச்சர் இல்லாமல் கொஞ்சம் ஆல்கலைன் நேச்சர் உள்ள ஃபுட்டை வந்து நம்ம அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். சிட்ஸ் பாத் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை மாதிரி 4 விஷயங்கள் அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகும் வித்தவுட் அவங்க சர்ஜரி போகாமே. அண்ட் அனதர் திங் வந்து இதுக்கு தேவையான ரசாயனம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபைடாக நம்ம ஒரு லேகியம் ஃபார்மில் ஒரு மருந்துகள் கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு அந்த ஆனல் ரீஜனில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்துறதுக்குள்ள மருந்துகள் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு 6 மந்த்தில் அவங்களுக்கு இன்னும் நல்லா குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு கால் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், பெயர் சொல்லுங்க. பேசுறோம். ஓகே, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மாறு ஒரு வலிக்கிட்டே இருக்கு, ஒரு டைம் வலிக்கிறது இல்ல. ஓகே, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? எனக்கு 36 வயசு ஆகுதுங்க. சரிங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா பிரஸ்ட்ல பெயின் இருக்கா உங்களுக்கு?
அம்மா தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் இருக்காங்க. இல்லைங்க மேடம், அது மாறு 2 சைடும் வலிக்குது. ஒரு சைடு வலிக்கவே இருக்கிறது இல்ல. ஒரு டைம் பீரிங் டைம் போற டைம் நல்லா வலிக்குது. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு இடையில வலிக்கவே மாட்டேங்குதுங்க. ஓகேம்மா, உங்களுக்கு பீரியட்ஸ் வர டைம்ல இந்த மாதிரி வலிகள் அதிகமா தெரியுதா இல்ல ஜெனரலா நார்மலா இருக்கும்போதே இந்த வலிகள் இருக்காமா? இல்லைங்க, பீரிங் வந்து நிறைய வலிக்குதுங்க. ரொம்ப வலி அதிகமா இருக்கு. டைம் இல்லாதப்போ லைட்டா வலிக்குதுங்க. லைட்டா வலி இருக்கு. ஆமா, கொஞ்சம் உடம்புல பலம் ரொம்ப குறைவா இருக்கும்போது, உடலோட ஆரோக்கியம் ரொம்ப குறைவா இருக்கும்போது இந்த மாதிரி மார்பு சார்ந்த வலிகள் வரதை பார்க்க முடியுமா? பெண்களுக்கு முக்கியமாக பீரியட்ஸ் டைமில் இந்த வலிகள் வரது ரொம்ப காமனான விஷயம். பட் உடலில் ரொம்ப ஆரோக்கியம் குறைச்சலாக இருக்குன்னா இந்த வலிகள் ரொம்ப அதிகமாக தெரியும். நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுங்கள். ஷீகே சிரப் இருக்குது, கொஞ்சம் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஷீ லீவ் சிரப்புன்னு சொல்லிட்டு இருக்கும், அதையும் ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி 2 வேளை 20 மில்லி வெந்நீரோடு சேர்ந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வலிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? கொஞ்சம் நிறைய ஃபுட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கோங்க. பழங்கள் தினைக்கும் ஒரு பழம் சாப்பிட முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஓகே, உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதுக்கான தீர்வாக இருக்கும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் அம்மா, லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராஜாங்க. ராஜா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கடலூர்ல இருந்து. சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மனைவிக்காண்டி தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 32. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க சார். மேடம், அவங்க கொஞ்சம் ஒபிசிட்டியா இருக்கிறாங்க. சரிங்க சார். மூச்சு வாங்குது நடந்தா. ஓகே. சரியா பீரியட்ஸ் வரலன்ற ஃபீல் பண்றாங்க. ஓகே சார். அவங்களுக்கு எதை மாதிரி இது பண்ணணும்? ஃபுட் ஏதாவது டயட் கண்ட்ரோல் ஆகணுமா? கண்டிப்பாக சார். அவங்க முதல்ல உடலோட எடையை தான் குறைக்கணும். உடல் எடை குறைக்கும் போது தான் இந்த மூச்சு வாங்குறதோ இல்லைனா பீரியட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆகிறத நம்ம பார்க்கணும். பீரியட்ஸில் வந்து லைக் அவங்களுக்கு வந்து ஏதாவது சிஸ்ட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். லைக் ஓவரீஸில் வந்து சிஸ்ட் இருக்கான்னு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸோ முடிஞ்சால் அவங்களை டேரெக்டாக கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபைடான உணவு பழக்க திட்டத்தை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஒரு டயட் சார்ட்டே அவங்களுக்கு கொடுக்க முடியும். தொடர்ந்து அவங்க அந்த டயட் சார்ட்டை வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாங்கனாவே 8லேருந்து 9 கிலோ அவங்களுக்கு நார்மலாக குறையிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உடலுக்கு தேவையான பலம் சேர்க்கிற மாதிரி சில மருந்துகள் அவங்க எடுக்கும்போது நார்மல் ஆகிடுவாங்க சார் அவங்க. ஓகே, டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர் சொல்ற மாதிரியான ஒரு டயட் சார்ட் இதை ஃபாலோ பண்ணாலே வந்து கூடிய சீக்கிரமா வந்து உடல் எடை குறையும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. மேடம் வணக்கம் மேடம், நான் வந்து திருச்சியில இருந்து லதான்னு பேசுறேன் மேடம். சரிங்க லதா, தொடர்ந்து உங்க சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். மேடம், எனக்கு 53 இயர்ஸ் ஆகுது. யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு மேடம். சரிங்கம்மா. அது வந்து சம்டைம்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி மட்டும் பீரியட்ஸ் கண்ணில் படுது, மற்றபடி ஒன்றும் ஆறதில்லை மேடம். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சா இல்லை அடிக்கடிக்கு மட்டும் பட்டுட்டே இருக்குங்களா? பீரியட் ஸ்டாப் ஆகி ஒரு 7-8 மாதம் இருக்கும் மேடம். 7-8 மாதம் ஆயிடுச்சு. மெனோபாஸ் ஆனாவே வந்து நம்ம ஃபைப்ராய்டு பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி லைக் கேன்சர்ஸ் இருக்கா இல்லையான்னு எக்ஸ்க்ளூட் மட்டும் பண்ணிக்கலாம் போதும். நார்மலாக மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த கட்டிகள் ஷ்ரிங்க் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் கொஞ்சம் மருந்துகள் எடுத்தோம்னா அதனால பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியுமா? கண்டிப்பாக அது கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தீட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் உடல் சார்ந்த கொஞ்சம் சோர்வு ஒரு பலவீனம் ஏற்படுறத நம்ம பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேரா வந்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணிட்டு டைரக்டா இன்னும் மருந்துகள் என்ன நம்ம கொடுக்கலான்றத பார்க்க முடியுமா? ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்கள் டேரெக்டாக போய் டாக்டரை மீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்ற விளக்கம் டாக்டர் கொடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க. ரெபேக்கா மேடம். சரிங்க, எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க சார்? திருச்சியில இருந்து மேடம். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம். பீரியட் ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் ஓவரா படுது மேடம். அப்புறம் பீரியட் பண்ற இடத்துல வலி இருக்கு மேடம். ஓகே, வலி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். ப்ளீடிங் அதுக்கப்புறம் 2வது நாள் 3வது நாள் நார்மல் ஆயிடுதுங்களா இல்ல கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுதாமா? நார்மல் ஆயிடுது மேடம். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் கொஞ்சம் ஓவரா படுது மேடம். எத்தனை நாள் படுதுமா உங்களுக்கு? ஒரு 4 days படுது மேடம். 4 days இருக்கு உங்களுக்கு. ஆனா மந்த்லி ரெகுலராவும் ஆகுதுலமா? ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி ஆயிடுது மேடம். ஓகே, பட் ஆனா மாசம் கரெக்டா வந்துடுது கரெக்ட்டுங்களா? தள்ளி வந்தாலும் ஓகேம்மா. கர்ப்பப்பை வீக்கமா மீன்ஸ் ரொம்ப பலவீனமா இருந்தா கூட இந்த மாதிரி தொந்தரவு இருக்கலாம்.
நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்க. ஸ்ரீகேர் சிரப் மட்டும் வாங்கி ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்கம்மா. ப்ளீடிங் கொஞ்சம் நார்மலாக ஆகிறத பார்க்க முடியும் அண்ட் வலிகள் எல்லாம் குறையிறத பார்க்க முடியும். மருந்து மட்டும் இல்லை, கொஞ்சம் நீங்கள் அதிகமாக பழங்கள் சேர்த்துக்க முடியுமான்னு பாருங்கள் உங்கள் டயட்டில். சரிங்களா? ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. கண்ணகி, மதுரையில பேசுறோம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க கண்ணகி? எனக்காக தான். ஓகே, என்ன வயசாதுமா உங்களுக்கு? சரிங்க. யூட்ரஸ்க்கு கீழே வந்து மயமா கட்டி இருக்குது. சரிங்கம்மா. அது வந்து 3 months பேபி லெவல் இருக்குதுன்னு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இப்ப எனக்கு ஒரு 1 month-ஆவே வந்து யூரின் வந்து சொட்டா காலையில தான் ரொம்ப போற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு 2 இது நனைஞ்சிருது. யூரின் சொட்டா போறது அது கொஞ்சம் இதுவா இருக்கு, பிடிக்கல அது மாதிரி இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்கம்மா, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா, உங்களோட ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் நம்ம நேராக பார்க்கணும். பட் உங்களுக்கு இந்த யூரின் இன்கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம ரினோன் கேர் கேப்சூல் சொல்லிட்டு நம்ம மருத்துவமனையில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்கனாவே இந்த பிரச்சனை கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் சிஸ்ட்டு குறைக்கிறதுக்குள்ளே ஸ்பெசிஃபைட் மருந்துகள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களாம்மா? நார்மல் ஃபுட் தான், காலையில இட்லி, மத்தியானம் சாப்பாடு இப்படிதான். அது மட்டும் கரெக்டா பண்ண முடியல. ஓகே, இல்லைம்மா, நியூட்ரிஷன்ட்டாக நம்ம எடுக்கணும். நான் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கம் வந்து இட்லி சாப்பிட்றோம், சாதம் சாப்பிட்றோம், இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு கீரை நிறைய நம்ம டயட்டில் சேர்க்குறோம், காய்கறிகள் நிறைய டயட்டில் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எடுக்காமல் இருக்கும் போது தான் இந்த மாதிரி நம்ம உடலில் தேவையில்லாத ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதோ பிரச்சனைகள் வரதோ நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் உணவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மருத்துவமனைக்கு டைரெக்டாக வாங்க. நம்ம உங்களை ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி மருந்து தேவைன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் டைரெக்டாக வந்து டாக்டரை மீட் பண்ணீங்க அப்படின்னா கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். டாக்டர் ஆன் கால் தொடர்கிறது. ஆரோக்கியம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சரண்யா இருக்காங்க. ஆரோக்கியம் சார்ந்த உங்கள் கேள்விகளை 0444459444 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேரு காமாட்சி மேம். காமாட்சி, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? நாங்க ஆவடியில இருந்து கால் பண்ணிருக்கோம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 28 வயசு ஆகுது. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேம். சொல்லுங்கம்மா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு பீரியடே வர்றது இல்ல மேம். ஓகே, எவ்வளவு நாளா இந்த பீரியட் வராம இருக்கு உங்களுக்கு? இப்போ 3 வருஷமா இருக்கு இந்த ப்ராப்ளம். 3 மாசத்துக்கு ஒரு டைம், 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஓகேம்மா, ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்த்துருந்தீங்களா? இல்ல, இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணல. இங்க பக்கத்துலயே ஒரு லேடி டாக்டர்கிட்ட போனேன். ஒரு வாரத்திலேயே டேட் ஆகிற மாதிரி மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. போட்டு டேட் வரல. ஓகே, அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாதுமா. முதல்ல நம்மளுக்கு எதுக்காக பீரியட்ஸ் வரலன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம உடம்புல ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கா, இல்லைனா வந்து நீர் கட்டிகள் ஏதாவது இருக்கான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே மருந்துகள் எடுக்கும்போது இது நேச்சுரலாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அது பண்ணாமல் டைரெக்டாக பீரியட்ஸ் வரத்துக்குள்ள ஹார்மோன் டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா அப்போதைக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். பட் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் கொஞ்சம் ஃபுட்டில் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களான்னு பாருங்கள். லைக் கீரை காய்கறி எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். முடிஞ்சால் ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பையும் கருமுட்டை வளர எடுத்துக்கூடிய ஓவரி சொல்லக்கூடிய இடத்துல நீர் கொப்பல் ஏதாவது இருக்கா இல்லையான்றதை பார்த்து எக்ஸ்க்ளூட் பண்ணணுமா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். டைம் பீயிங்க்கு நீங்கள் இப்போ நம்ம மருத்துவமனைக்கு கால் பண்ணி ஸ்ரீகேர் கேப்சூலும் ஸ்ரீகேர் சிரப்பும் சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் நார்மல் ஆகிறத பார்க்க முடியும். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாங்க. அம்பத்தூரில் எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு நான் மத்தியானம் இருப்பேன். அண்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டாக்டர் ஜெயரூபா இந்த ஃபீமேல் கண்டிஷன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களையும் கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதுக்காக விளக்கம் கேட்டுக்கலாமா. ஓகேம்மா, டாக்டர் சொன்ன மாதிரி வந்து எதனால பீரியட்ஸ் ஆகல அப்படின்ற விஷயத்த வந்து டாக்டர் சொன்ன ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். டாக்டர், வாரம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து கேம்ப்ஸ் பற்றின விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் எங்கெல்லாம் கேம்ப்ஸ் இருக்கு? இந்த வாரம் நாளைக்கு
பெண்களுக்காக சிறப்பு முகாம் வந்து நாங்கள் பெங்களூரில் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம மருத்துவமனையிலேயே நம்ம இதை நடத்துகிறோம். ஸோ பெண்கள் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் லைக் ஃபீமேலுக்கு உள்ளக்கூடிய பீரியட்ஸ் ப்ராப்ளமோ இல்லைனா ஆசனவாய் சம்மந்தமான பைல்ஸ் ஃபிஸ்டுலா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் யாருக்கு இருக்கோ பெங்களூரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நேராக சந்திச்சு ஒரு இலவசமாக ஒரு ஆலோசனை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நம்ம காண்டாக்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நம்ம அவைலபிளாக இருப்போம். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவர்மா மருத்துவமனையோட தலைமை மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கௌதம் சார் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலூரில் இருக்காங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து ஆலோசனை பெறத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ வேலூர் சார்ந்த இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சாரை கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்வைஸை வந்து அவங்க கேட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. அபிராமி. அபிராமி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் இங்க திருவிடைமதுரையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஓகே, என்ன வயசாதுமா உங்களுக்கு? எனக்கு 45 ஆகுது. சரிங்க, டாக்டர் சரண்யா இருக்காங்க. தொடர்ந்து உங்க சந்தேகங்களை கேட்கலாம். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 45 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. அது பீரியட்ஸ் இல்ல இர்ரெகுலரா இருக்கு. ஒரு வாட்டி 20 டேஸ்ல வருது, இல்ல 70 டேஸ் கழிச்சு வருது. சரிங்கம்மா. அப்புறம் 80 டேஸ் 90 டேஸ் கழிச்சு கூட வருது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் அப்படி இருக்கு. ஓகே, அது என்னன்னு கேட்கலாம். அதாம்மா, மெனோபாஸ் ஆக போகுது உங்களுக்கு. மெனோபாஸ் ஆகிறதுனால சம்டைம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட வரும். ஸோ மெனோபாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மெனோபாஸை தாண்டி வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுட் ஹேபிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கீரை நிறைய எடுத்துக்கோங்க, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க, நிறைய நீர் சாப்பிடணும். ஏன்னா உடலில் நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த டைமில் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி நிறைய நீங்கள் குடிக்கணும். உடலோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப வறட்சியாக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி நிறைய குடிக்கணும். நீங்கள் நிறைய மோர் சாப்பிடுங்க. நீங்கள் புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் மட்டும் இல்லாமல் எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸ் வாக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸசைசஸும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. இதுக்காக மெனோபாஸ்க்காகவே நம்ம ரொம்ப சிறப்பாக ஒரு யோக பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதை எடுத்துக்கும் போது லைக் இதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது மெனோபாஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி நீர் ஆகாரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ற விளக்கம் ஒரு காலருக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து தண்ணி குடிக்கிறதே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால அதிகமாக வந்து தண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். காலர் இல்லை டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம். நம்ம வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து பிஸ்டுலா பற்றின விளக்கம் கொடுத்தீங்க. எதனால பெண்களுக்கு இந்த விஷயங்கள் ஏற்படுது, உணவு முறையை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். தொடர்ந்து அதை பற்றி பேசலாம். எஸ், மெயினாக நான் சொன்ன மாதிரி பர்சனல் ஹைஜீனிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸோ இல்லைனா ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வருதுன்னா உடலில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம உணவு பழக்கங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி மனதளவுலையும் வந்து அவங்களோட ப்ரெஷரை எந்த அளவுக்கு குறைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடலோட சுத்தம் மட்டும் இல்லை, மனதோட சுத்தத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எல்லா வகையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை அட்டென்ட் பண்ணும்போது உடல் சார்ந்த சுத்தம் மட்டும் இல்லாமல் மன சுத்தத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா உடலும் மனசும் வந்து நம்ம எப்படியும் தனித்தனியாக நாங்கள் பார்க்குறது கிடையாது. ஸோ எல்லா விதமான அப்ரோச் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது உணவு பழக்கங்களோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபிஸ்டுலா கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெஷர் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கான உணவு பழக்கங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும் நம்ம சொல்கிறோம். நீர் லைக் அதிகமாக தண்ணி எடுத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். எப்படி வந்து அந்த ஒரு டேயை வந்து அவங்க தண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் மோரோட குணங்கள் எப்படி இருக்கும், அது நீங்கள் எப்படி இம்பார்ட்டன்ஸ் பண்ணி மோர் நீங்கள் நிறைய சாப்பிடணும். பழங்கள் தினைக்கும் ஒரு பழங்கள் எடுக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உடம்புல ஒரு ஆசிடிக் நேச்சர் நம்ம க்ரியேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்குள்ள உணவு பழக்கங்கள் நம்ம டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி. யார் ரொம்ப நேரம் உட்காடுறாங்க, ரொம்ப நேரம் எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆசனவை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரதை நம்ம பார்க்குறோம். ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு, ஸோ ரொம்ப டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள் அவங்க கரெக்ட் லைஃப் ஸ்டைலை கரெக்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் சில ஸ்பெசிஃபிக் அட்வைஸோடு அதை ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிறத பார்க்கலாம். இது மட்டும் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லிவிங் நேச்சர் அவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணும்போது மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால தொடர்ந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிகப்படியான காய்கறிகள், கீரைகள், நிறைய நீராகங்களை எடுத்துக்கிறதுனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். அம்மா லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
என் பேர் சாந்திங்க, நான் திருச்செங்கோட்டுல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசலாம். வணக்கம், என் பேர் சாந்திங்க. சாந்திமா, இன்னைக்கு யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க கேக்குறேங்க. சரிங்க, என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு வயசு 40 ஆகுதுங்க. சரிங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. சொல்லுங்கம்மா. பைல்ஸ் ப்ராப்ளம் தாங்க. டாய்லெட் போற இடம் புண்ணா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா இந்த ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு? இப்போ ஒரு 6 மாசமாவே இருக்குதுங்க. உள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க, இல்ல வெளியில இருக்குன்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணி சொல்லிருக்காங்களாமா? டாக்டர் சொன்னாங்கம்மா. அதாம்மா, பைல்ஸ் தாங்க. ஆனா இப்ப ஆபரேஷன் பண்ணாலும் மறுக்க உங்களுக்கு தொந்தரவு வரும்னு சொன்னாங்க. கண்டிப்பாமா. நீங்க எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? திருச்செங்கோட்டுல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, நம்ம மருத்துவமனை பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எந்த இடத்துல பைல் மாஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அதோட ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்பெசிஃபிக்காக ஒரு மருந்து கொடுக்க முடியும். டைம் பீயிங்க்கு நீங்கள் நம்ம மருத்துவமனை கால் பண்ணி அஷோகேர் கேப்சூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது, அதை வாங்கி 2 மாத்திரை 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. அது கூட அஷோகல்ப சூர்ணம்னு சொல்லி ஒரு சூர்ணம் இருக்குது. நைட்டு படுக்க போகும்போது 1 கிளாஸ் வெந்நீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. தொடர்ந்து ஒரு 2 மாதம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. முடிஞ்சால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோடம்பாக்கத்தில் சென்னையில் இருக்குது, திருவள்ளூர் அம்பத்தூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, ஹொசூர் பெங்களூரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிட்ட எங்கே உங்களால் வந்து பார்க்க முடியுமோ வாங்க. எல்லா இடத்துலையும் பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. டைரெக்டாக ஃபிசிக்கல் எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி வந்து அறுவை சிகிச்சையை வந்து இது ஒரு தீர்வு கிடையாது, மருந்துகள் மூலியமாவே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஷீலா, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? நான் பூந்தமல்லியில இருந்து பண்றேன் மேடம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். எனக்கு வந்து இப்ப 50 வயசு ஆகுது. போன மாசம் எனக்கு டேட் வரவே இல்லை மேடம். சரிங்கம்மா, அது பரவாயில்லையா இல்ல டாக்டர் என்ன கன்சல்ட் பண்ணலாமா என்னன்னு கேட்கலாம் மேடம். சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 50 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, நீங்கள் இப்போ பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மெனோபாஸாக கூட இருக்கலாம். 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வரலன்னா ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மெனோபாஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது. அதுக்கப்புறம் நீங்கள் மருந்து எடுக்காமல் இருக்கலாம். அப்படியா மெனோபாஸ் ஆகலைன்னா இல்லை வேறு ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணுமா நீங்கள்? ஓகே மேம், தேங்க்யூம்மா. ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. டாக்டர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து உங்களோட சந்தேகங்களை 0444459444 நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு இயற்கை முறை வைத்தியம் குறித்து உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அண்ட் எக்ஸசைஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசலாம் டாக்டர். மெயினாக வந்து ட்ரீட்மெண்ட்டு, ஃபுட்டு இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை தெளிவுபடுத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது பெருசாக அவங்க அக்கறை செலுத்துறது கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க கன்சல்ட் பண்ணி அது என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீழ்கட்டிகள், ஆசன வாயில ஏற்படக்கூடிய சீழ்கட்டிகள் வரும்போதே ஒரு பெண் மருத்துவர் அணுகி இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்குள்ள மருந்துகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இக்னோரன்ஸ் பண்ணுறதுனால தான் மெயினாக வந்து மேபி ஃபீமேல் டாக்டர் அவங்களுக்கு போய் பார்க்க முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்து பெண் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஸோ டைரெக்டாக கன்சல்ட் பண்ணி அவங்க அதுக்குள்ளே என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுக்குள்ளே மருந்துகள் நம்ம எர்லியராக இருக்கும்போது கொடுக்கும்போது இதுலேருந்து சீக்கிரமாக அவங்க நார்மல் ஆயிடலாம். இந்த மாதிரி பார்க்காம விடும்போது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிக லெவலில் போகும். அந்த ட்ராக் நான் சொன்ன மாதிரி அந்த மலக்குடல்ல இருந்து ஆசனவை வெளிப்புற வரைக்கும் ஃபார்ம் ஆகிற அந்த ட்ராக் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஆகும்போது மலம் வந்து அந்த ட்ராக் வழியாக கசிஞ்சு நம்மளோட மோஷன் போகிற வழி இல்லாமல் அந்த வழியாகவும் மலம் கழிக்கிறத பார்க்க முடியும். ஈவன் அவங்க இரும்பும் போது கூட ஈவன் அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் வரதை பார்க்க முடியும், ப்ளீடிங் வரதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும்போதே ஒரு ஃபீமேல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான எக்ஸாமின் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து நார்மலாக அவங்க வெளியேறலாம். ஓகே, கண்டிப்பா. பிரச்சனை சின்னதாக இருக்கும்போதே அது என்ன, அதுக்கான மருத்துவ முறை என்ன தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி பெரிய விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம். ஓகே, காலர் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.